Hi, welcome to REVA'S. இன்னைக்கு liquid diary ஒரு ரெண்டு மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரி செய்யறதுக்காக இந்த மாதிரி சிப்லாக் பேக் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோமி க்ளே வாங்குவோம்ல அந்த கவர் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து க்ளூ நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான க்ளூ அல்லது கம் இருக்கும் இல்லையா, ஃபெவிகம் மாதிரி அது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. கேம்லின்லேயே கம் கிடைக்குது, அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரியான காலியான சோப் பாக்ஸ் இருந்துச்சுங்க, அதனால் நான் இதை வச்சு செய்கிறேன். உங்ககிட்ட இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. பழைய இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒயிட் பேப்பரோ அல்லது பேட்டர்ன் பேப்பரோ ஒட்டிட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது சார்ட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரங்களில் இருந்தது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சின்ன ஃபோல்டர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு பேப்பர் மடிச்சுட்டு வைக்க போகிறோமோ அல்லது எந்த டைரியை உள்ளே வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மினி நோட் புக், டைரி இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மினி டிராயிங் நோட் செஞ்சிருந்ததில்ல, அந்த நோட்டு தான் இதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம இதுக்கு மேலே வந்து பேட்டர்ன் பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின பேட்டர்ன் பேப்பர் புக் இருக்குல்லங்க, இதை யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹோம்மேடாகவே பேட்டர்ன் பேப்பர் செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஒட்டி வைக்கலாம். இல்லை கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக கலர் பேப்பர் கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை சாதாரண ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஸ்கெட்சோ இல்லை கலர் பென்சில்ஸோ இல்லை க்ரையான்ஸோ இல்லைனா ஆயில் பென்சில்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்னை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை ட்ராயிங் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி கவரெல்லாம் ஒட்டி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் அவுட் சைடில் தான் நம்ம வந்துட்டு இந்த கிளிட்டர் லிக்யூட்லாம் வைக்க போகிறோம். அதனால இதை கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போது இந்த டைரியோட ஃப்ரண்ட் பேஜோட சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த சைஸ்க்குள்ளக்க ஏதாவது ஒரு ட்ராயிங் நம்ம பண்ணணும். இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளக்க வரையலாம். டைரெக்டாக நம்ம இதில் வரையக்கூடாது. ஒரு ஒயிட் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குள்ளக்க நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஜூஸ் கிளாஸ் வரைய போகிறேன். இதுக்கு பதிலாக ஏதாவது பாட்டில் மாதிரியோ இல்லைனா டீ கப் மாதிரியோ உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் நான் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பேப்பரில் நம்மளோட டைரியோட ஃப்ரண்ட் பேஜுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரைஞ்சிருக்கோம்ல அந்த இமேஜுக்கு உள்பக்கமாக கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதை எடுத்து சைடில் வச்சுட்டு இந்த டைரிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய கிளிட்டர் லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து நான் ஜிப்லாக் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜிப்லாக் பேக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் மாதிரி செஞ்சுக்கோங்க. செல்லோ டேப்போ அல்லது அயன் பண்ணியோ இதை ரெடி பண்ணிக்கலாம். ஜிப்லாக் பேக் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே அதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையாவது லீக் ஆகுதா, சின்ன ஹோல் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜிப்லாக் பேக்கில் கொஞ்சமாக கிளியர் க்ளூவும் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக பிங்க் கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். சில கிளிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி க்ளூவோடு சேரும்போது அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஒருவேளை எந்த கலரும் வரல, அப்படியே அந்த கிளிட்டர்ஸ் போட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சமாக அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது வாட்டர் கலரோ கூட கொஞ்சம் நீங்கள் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிங்க் கலர் கிளிட்டர்ஸ் வந்து க்ளூவோட தண்ணியோட மிக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. க்ளூவே வந்து பிங்க் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல் பக்கத்தில் இந்த ஜிப்லாக்கை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதை ஒரு 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகக்கூடாது. அடுத்து இந்த டைரியோட ஃப்ரண்ட் பேஜில் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 4 சைட்லேயும் டபுள் சைடட் டேப் ஒட்டினதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு இந்த க்ளூ இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த கவரோடு சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேல் பக்கத்தில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயிட் பேப்பரில் ஜூஸ் கிளாஸ் மாதிரி, அதை எடுத்து இப்படி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக இந்த ஜூஸ் கிளாஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்ததுனால இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதுக்குமே ஸ்லைமை ஒரு கவரில் போட்டு ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே ப்ளைனாக விட்டுறதுனா கூட நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் வாஷி டேப் இருந்துச்சு, அதை வந்து பார்டர் மாதிரி 4 சைட்லேயும் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். வாஷி டேப்புக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ராயிங் பண்ணிக்கலாம் அந்த பேப்பர் மேலேயே. அப்படி இல்லைனா பேட்டர்ன் பேப்பரோ இல்லை கிளிட்டர் டேப்போ கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோம் ஷீட் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாகவே நான் வாஷி டேப் நீட்டாக ஒட்டி கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைடில் இருந்த இடத்துக்கெல்லாம் லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு உள் பக்கத்தில் ஒயிட் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணியிருந்தேங்க. அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு டைரி ஒட்ட போகிறோம் இல்லையா, அதுக்காக டபுள் சைடு டேப் வந்து ஒரு சைடில் மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் நான் ஆல்ரெடி ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்த மினி டிராயிங் நோட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டைரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லிக்யூட் டைரி செய்கிறதுக்காக நான் கிவ் அவே வின்னர்ஸ்க்காக கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மினி டைரி வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது சின்ன சைஸ் டைரி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதாரண டைரியை நம்ம லிக்யூட் டைரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃப்ரண்ட் பேஜில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் நடந்த கிவ் அவேல வின் பண்ணவங்களுக்காக நானோ டேப் கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ராவும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராலேருந்து ஒரு 7 ஸ்ட்ரா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னா இந்த டைரியோட அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்ட்ராவில் ஒரு சைடை மட்டும் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ட்வீசர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி நோஸ் ப்ளே இருந்ததுன்னா யூஸ் பண்ணிவிட்டு லைட்டரோ அல்லது மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணி இதை நல்லா சூடு பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராக்குள்ளே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் நமக்கு பிடிச்ச அக்ரலிக் பெயிண்ட்டோ போஸ்டர் கலரோ நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து வாட்டர் கலர் எடுத்து வச்சுருக்கேன். டோம்ஸ் பிராண்ட் வாட்டர் கலர் எடுத்து நான் கொஞ்சமாக இதுக்குள்ளே கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி ரெயின்போ கலரில் இந்த கிராஃப்டை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்து இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு சைட்லேயும் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா சூடு பண்ணி இலக்கி விட்டுட்டேன். இது நல்லா ஒட்டிக்கும். இது ஒட்டினதுக்கப்புறமா தண்ணி எங்கேயும் லீக் ஆகுதா அப்படின்னு நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். ஒருவேளை லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டைரியில் இந்த கலர் வாட்டர்லாம் பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆயிரும் இல்லையா, அதுக்காக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை கையில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு லீக் ஆகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற இந்த ரெட் கலரில் நான் எந்த கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணலைங்க. அப்படியே இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் மட்டும்தான் தண்ணியோடு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு தண்ணியும் பாதி அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஏதாவது கோகனட் ஆயில் மாதிரியோ இல்லை பேபி ஹேர் ஆயில் மாதிரியோ கூட ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கிளிட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் செஞ்சுட்டேன். க்ரீன் கலரில் மட்டும் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற வாட்டர் கலர் சேர்த்த பிறகு இதில் க்ரீன் கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா ஹோம்மேடாக ஸ்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. அதையும் நான் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்ட்ரா மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கிராஃப்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது ரெயின்போ கலரில் நான் இந்த ஸ்ட்ராவில் கலர் வாட்டர் நிரப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து டபுள் சைடட் டேப் இந்த டைரியோட ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாகவே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேங்க. டபுள் சைடட் டேப்புக்கு பதிலாக க்ளூகன் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கலர் வாட்டர்லேயுமே நீங்கள் மெட்டாலிக் பெயிண்ட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து இன்னுமே ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த டைரி மேலே ஒட்டியிருந்த டபுள் சைட் டேப்பை பிரிச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரெயின்போ ஸ்ட்ராவை எடுத்து ஒன்று ஒன்றா நீட்டாக வச்சு ஒட்டிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அப்படியே ப்ளைனாக இருக்கு இல்லையா, இப்படியே இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேப்பர் எடுத்து ஒரு 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பேட்டர்ன் பேப்பரோட டிசைன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால் சிம்பிளாக அப்படியே ஒயிட் கலரில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெல்லிசாக இருக்கக்கூடிய வாஷி டேப் வந்து மேல் பக்கமாகவும் கீழ் பக்கமாகவும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலர் ஸ்ட்ராக்கு நேராகவும் நான் வந்து வாட்டர் கலர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். கரெக்டாக ரெயின்போ கலரில் இந்த சர்க்கிள் எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த டைரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கிராஃப்டில் எந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.